நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சரத்சந்திரா ககனோட வீடு தேடி வந்து ககன் பூமி ரெண்டு பேரையுமே அவரோட வீட்டுக்கு முறையாக அழைக்க வந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச மீரா கேபி கிட்ட செம்மையாக சண்டை போடுறாங்க. அந்த ககனை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்கை மீறிட்டீங்க. அந்த சாரதா ககன் ரெண்டு பேருமே போய் சந்திக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணிட்டு இப்போ என்னன்னா அவங்க கிட்ட போயிட்டு உறவாடிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு ககன் இந்த வீட்டுக்கு வந்துருவானா? வரட்டும். அப்படி வந்தானா கண்டிப்பா அவனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சாரதாவையும் ககனையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறான். அப்படி இல்லைன்னா என்னோட பேரு மீராவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மீரா ரொம்ப ஆதங்கத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கேபிக்கு செம்ம கோவம் வந்து வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு மீராவை பயங்கரமா கட்டுறாங்க. நீ வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கையே அங்க ககன் சாரதா இவங்கெல்லாம் போட்ட பிச்சையில தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அது என்னைக்குமே மறந்துடாத. தன்னோட வாழ்க்கையவே விட்டு கொடுத்துட்டு சாரதா அங்க தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேபி செம்மையா மீராவுக்கு பதிலடி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பதான் சந்திரா வந்து மீரா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு மீரா, உன்னோட கோவம் நியாயம்தான், ஆனா என்னால எதுவும் செய்ய முடியாது. ககனோட நல்ல குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ககன் இந்துவுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து உதவி இருக்கான். அந்த நன்றியை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாதுல. அதனாலதான் பூமி ககன் ரெண்டு பேருமே நான் மனசார ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் மீரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு மீரா இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர கடுப்புல இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே சந்திராவோட வீட்டுக்கு தான் வராங்க. அப்போ நம்ம ககன் பூமியை பார்த்துட்டு சரி கேபி எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட நம்ம ககன் பூமிக்கு பயங்கரமா வரவேற்பெல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மீடியாக்காரங்களாம் வந்து கங்க்ராச்சுலேஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட பேட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பூமிக்கு சந்தோஷம் தாங்க முடியலன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சரி வந்து அவங்க கிட்டலாம் சொல்கிறாங்க, நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி, மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வர விடுங்க அப்படிங்கிற மாதிரி சரி காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வர கரெக்டாக காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு குரல் வருது. அது வேற யாரோட குரலும் கிடையாது, நம்ம அபூர்வா தான். அபூர்வா ககன் பூமியை பார்த்துட்டு அங்கே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு சரி கேபிலாம் மனசுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்பதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எங்கடா இந்த அபூர்வா எதுவும் பண்ணலேன்னு, மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்க போறா போல அப்படிங்கிற மாதிரி கேபி சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. இந்த சைடு அபூர்வா வந்து கையில ஆரத்தி தட்டோட வராங்க. இதை பார்த்ததுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ககன் பூமி ரெண்டு பேருக்குமே ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்தது மட்டும் இல்லாம தலையில குங்குமத்தையும் வச்சு விடுறாங்க. ஆனா நம்ம ககன் அபூர்வா வச்ச குங்குமத்தை அப்படியே அழிச்சிடுறாரு. ஒரு பக்கம் சரி வந்து ககன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டில் நீங்க காலடி எடுத்து வச்சிட முடியாது. இப்போ ககனன்னா அவங்க வாயாலேயே பூமி தான் என்னோட மனைவி அப்படிங்கிறத சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பூமியும் ககன் தான் என்னோட கணவன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாதான் நீங்கள் வலது காலை எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ககன் பூமி ரெண்டு பேருமே செரியோட பேச்சு கேட்டுட்டு அதே மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. இந்த அபூர்வாவுக்கு வேற வழி இல்லாமல் இவங்கள வீட்டுக்குள்ளே அழைக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ககன் பூமி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரதுல அபூர்வாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஒரு பக்கம் நட்சத்திரா ககன் பூமியை ஜோடியாக பார்த்துட்டு பயங்கரமாக எரிச்சலோடு இருக்காங்க. என்ன மம்மி நடக்குதுங்க, இவங்க ரெண்டு பேர் மூஞ்ச பார்க்கறதுக்காக தான் நான் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா கோவத்தில் பேச அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, நீ தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது, அப்பாவுக்காக இதெல்லாம் பொறுத்து போக வேண்டியதுதான், வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம செரி வந்து பூமி ககன் ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டி வைக்கிறாங்க. ககன் அண்ணா பூமி கழுத்துல மாலை போடணும். அது மட்டும் இல்லாமல் பூமி ககன் கழுத்துல மாலை போடும்போது அவர் 8வது உயரத்துக்கு போவார். அதையும் மீறி நம்ம பூமி எப்படி ககன் கழுத்துல மாலை போடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்கிறாங்க. இதில் நம்ம பூமி எப்படியோ ககன் கழுத்துல மாலையை போட்டுடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட அபூர்வா நட்சத்திரா இவங்கெல்லாம் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்து இதை எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம மனசாட்சி இல்லாத மனுஷனாக மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு இதெல்லாம் பார்த்துட்டு அபூர்வாக்கு அழுவாத குறை தான். பூமி ககன் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சரி அவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே இந்த சடங்கெல்லாம் புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேமிலி மொத்தமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க. ஒரு பக்கம் அபூர்வாக்கு வயிற்றெரிச்சல் தாங்க முடியல, தனியாக போயிட்டு அப்படியே மண்டையில் அடிச்சுக்கிறாங்க. மருதாணி சொல்கிறாங்க, என்னாச்சு அபூர்வா, இதெல்லாம் உன்னால் பார்க்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே நடந்துருச்சு. கடைசி வரைக்கும் இந்த பூமி ககன் 2 பேருமே இந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ பிளான் போட்டேன். கடைசியில் இந்த கேபினால் இவங்க 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வர நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டால் மருதாணி சொல்கிறாங்க, எனக்கு உன்னை பார்க்க பாவமாக இருக்கும் அபூர்வா, என்ன பண்ணுறது, நீ உன் புருஷன் கஸ்டடியில் இருக்க, அப்போது நீ இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நான் விட மாட்டேன் சித்தி, அவங்க இப்போ வேணால் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கலாம், இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆட்டமே ஆரம்பமாக போகுது. இந்த அபூர்வாவை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் சிரித்து சிரித்து பேசுகிறது எல்லாமே ஒரு வித சூழ்ச்சியோட தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ககனுக்கும் பூமிக்கும் கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட மருதாணி ரொம்பவே பயப்படுறாங்க. அபூர்வா, உன்னை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குது தெரியுமா, என் பொண்ணுக்கு விருப்பமே இல்லாத வாழ்க்கை, ஆனால் பூமிக்கு அவள் விருப்பப்பட்ட ககனோட சந்தோஷமாக இன்னைக்கு வாழ்க்கை தொடங்க போகிறாளா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் போயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ககனை கூப்பிட்டு மீரா பயங்கரமாக திட்டுறாங்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணுக்கு நீ 1 கோடி ரூபா கொடுத்துருப்ப, நீ என்னடா சம்மந்தம் எங்களுக்கு, நீ என்னோட எதிரி, அப்படி இருக்கும்போது நீ எப்படி என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு 1 கோடி கொடுப்ப, அதுக்கெல்லாம் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதெல்லாம் கேட்டுட்டு ககன் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ தான் இந்து வராங்க, என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணன் மனசை கஷ்டப்படுத்துறதே உங்களுக்கு வேலையாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு இந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்து, இவன் கொடுத்த பணத்தில் தான் நீ சந்தோஷமாக வாழலாம், அப்படிப்பட்ட வாழ்க்கையே உனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் பண்ணது எல்லாமே நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு மீரா சொல்கிறாங்க, எதுடா உன்னோட குடும்பம், நீனும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, ஏதோ என் அண்ணனுக்காக தான் இதை எல்லாத்தையுமே நான் சகிச்சுக்கிட்டு போகிறேன், மற்றபடி நீயும் சாரதாவும் எனக்கு எப்போவுமே எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி மீரா சொல்ல. இதை கேட்ட செரிக்கு செம கோவம் வருது. மீரா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அவ்வளவு தான், இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை அண்ணனை பற்றி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அண்ணனை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணன் எப்போ வேணால் எப்படி வேணாலும் கோவப்படுவார், ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற நல்ல மனசை நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புரிஞ்சுக்க தான் போகிறீங்க, அப்போ வந்து ககனை உங்களோட மகனாக தான் நீங்கள் நினைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சரி செம்மையாக பேசிடுறாங்க. அப்போ தான் ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் அண்ணா, அம்மா பேசின எதையுமே நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, அம்மாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அந்த அபூர்வா ஆடுற ஆட்டத்தில் தான் அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் கிட்ட சரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு பழகி போயிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பூமி ககன் இவங்க 2 பேருக்குமே இன்னொரு கேமே நம்ம சரி ஏற்பாடு பண்ணுறாங்க. தண்ணி குடத்துக்குள்ள மோதிரத்தை தூக்கி போட்டு அதை யார் 2 பேத்தில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரி ஒரு கேம் வைக்கிறாங்க. அதுக்காக மருதாணி கிட்ட மோதிரத்தை கேட்குறாங்க, இங்கே பாருங்க உங்கள் மோதிரத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு மருதாணி சித்தி சொல்கிறாங்க, என்னாலலாம் என்னோட மோதிரத்தை கொடுக்க முடியாது, இப்போ தங்க விற்கிற விலைக்கு என்னால் மோதிரத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ தான் நம்ம சரி வந்து ஒரு முடிவு பண்ணுறோம், சரி நீங்கள் யாரும் மோதிரத்தை கொடுக்க வேணாம், என்னோட மோதிரத்தையும் நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே மோதிரத்தை போட்டுடுறாங்க. அப்போ நம்ம ககன் பூமி 2 பேருமே அந்த தண்ணிக்குள்ளே மோதிரத்தை தேடுன்னு தேடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அபூர்வா நட்சத்திராக்கு இன்னும் வயிற்றுச்சல் தாங்க முடியவே இல்லை. அபூர்வாவுக்கு பூமி சிரிக்கிறத பார்த்தாலே பிடிக்காது. இப்போ இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு அபூர்வா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம நட்சத்திரா அபூர்வாவை அடிக்காத குறை தான், அந்த அளவுக்கு கோவ பார்வையோட அபூர்வாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கும் செரிக்கும் ஹனிமூன் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணுங்க, அந்த ஹனிமூனில் அந்த செரியோட கதையை நான் மொத்தமாக போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நட்சத்திரா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.